அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு காலத்தில் அவர் மக்காவில் ஒரு அடிமையாக இருந்தார். அவரை குரேஷ் குலத்தவர்கள் கடுமையாக தண்டித்தார். மற்றவர்கள் பயந்து கொண்டு இருந்த நேரத்தில் பிலால் இபின் ரப்பா ரதியல்லாஹு அன்ஹு இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார். தன் ஈமான் காரணமாக அவரை அடித்து காய்ந்த மணல் மீது இழுத்து செல்லப்பட்டார். ஒவ்வொரு அடிக்கும் அவர் சொன்னார், அஹத் அஹத், ஒரே இறைவன், ஒரே இறைவன். இஸ்லாம் மக்காவில் வெற்றி பெற்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு வரலாறு பெருமை மிக்க பொறுப்புக்கு தேர்ந்தெடுத்தார். காபாவின் மேல் ஏறி முதல் அதானை அழைப்பதற்காக தேர்ந்தெடுத்தார். அவரது குரல் ஒலித்தது, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஒரு காலத்தில் அடிமையாக இருந்த ஒருவர் உலகில் மிகவும் புனிதமான இடத்தின் மேல் நின்றபோது உலகம் அவரை பார்த்தது. பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் மரபு இன்று வரை வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. வெறும் அதான் அழைப்பவராக இல்லை, ஆனால் ஈமானின் வழியே கிடைத்த சுதந்திரத்தின் அடையாளமாகவும்.